இன்னைக்கு நம்ம சிஎம் விஜய் செஞ்ச விஷயங்கள் அவரை பத்தி வந்த நியூஸ் தான் இப்ப நம்ம பார்க்க போறோம். 75 கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ்க்கு 80.64 crores நிதி ஒதுக்கி இப்ப தமிழ்நாடு கவர்மெண்ட் அரசாணை வெளியிட்டிருக்காங்க. நிறைய கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ் எல்லாமே எந்த கண்டிஷன்ல இருக்குன்னு எல்லாருக்குமே தெரியும். அதை படிப்படியா சரி செய்ய நம்ம சிஎம் இதை செஞ்சிருக்காரு. குறிப்பா எக்ஸ்ட்ரா கிளாஸ் ரூம்ஸ், லேப்ஸ், டாய்லெட்ஸ் எல்லாம் சரி பண்ண இந்த அமௌண்ட் தலைமை செயலகத்துல வேலை செய்யற எல்லாருமே 10 மணிக்குள்ள வரணும்னு உத்தரவு போட்டிருக்காங்க. நம்ம சிஎம் விஜய் காலையில 9:30 இருந்து 10 மணிக்கு முன்னாடியே தலைமை செயலகத்துக்குள்ள வந்துடுறாரு. சோ இப்ப அங்க மொத்தமா 5500 பேர் வேலை செய்றாங்க. அவங்க எல்லாருமே 10 மணிக்கு முன்னாடியே வரணும்னு சொல்லிருக்காங்க. இவ்வளவு நாளா டைமிங்க்கு எதுவும் சரியா நடக்கல. குறிப்பா நம்ம சிஎம் விஜய் எல்லாமே டைம்க்கு பண்ற ஒருத்தவர. சோ இவர் ஆட்சிக்கு வந்ததால தலைமை செயலகத்துக்குள்ள 10 மணிக்குள்ள வரணும்னு அந்த டைமிங்கை கடைபிடிச்சு அம்மா உணவகத்துல ரெனோவேஷன் பண்ணி சரி செய்ய நம்ம சிஎம் உத்தரவு போட்டிருந்தாரு. இன்னைக்கு நிறைய எம்எல்ஏஸ் அம்மா உணவகத்தை டைரக்டாவே விசிட் பண்ணி அங்க என்னென்ன பிரச்சனைகள் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டாங்க. எல்லா டிவிக்கு எம்எல்ஏஸ் சோசியல் மீடியாஸ்ல ஆக்டிவா தான் இருக்காங்க. அவங்க சோசியல் மீடியாஸ்ல அப்பப்ப என்னென்ன செய்யறாங்கன்னு போஸ்ட் பண்றது, அந்த ஏரியா மக்களுக்கு நம்ம எம்எல்ஏ என்னென்ன செய்யறாருங்கிறத கிளியராவே தெரிய வருது. நம்ம சிஎம் அம்மா உணவகத்தை சரி செய்ய சொல்லுவாருன்னு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கண்டிப்பா எல்லாருமே எதிர்பார்த்திருப்பாங்க. அது அவர் ஆட்சிக்கு வந்த கொஞ்ச நாள்லயே நடந்திருக்கு. ரொம்ப சீக்கிரமாவே அம்மா உணவகத்துல உள்ள எல்லாமே சீக்கிரமா செய்ய ஆன்லைன்ல மெடிசன்ஸ் விற்பனை செய்ய தடை செய்யணும்னு மெடிக்கல் ஷாப்ஸ் எல்லாம் நாளைக்கு ஒரு நாள் மட்டும் மூட போறதா சொல்லியிருந்தாங்க. மக்கள் இதனால பாதிக்கப்படக்கூடாதுன்னு நம்ம சிஎம் ஓட உத்தரவால 5000 மெடிக்கல் ஷாப்ஸ் திறந்து வைக்கப்படும்னு சுகாதாரத்துறை அமைச்சர் அருண்ராஜ் சொல்லி மக்களுடைய 30 வருஷ கோரிக்கையை நம்ம சிஎம் விஜய் நிறைவேற்றிருக்காரு. பெரம்பூர்ல உள்ள ஸ்கூல் பசங்க 1 கிலோமீட்டர் சுத்தி ஸ்கூலுக்கு போற மாதிரி இவ்வளவு வருஷமா இருந்துச்சு. இப்போ பெரம்பூர்ல உள்ள கணபதி தெரு, ராமகிருஷ்ணன் தெரு ரெண்டுத்துக்கு நடுவுல 30 அடிக்கு வழி ஏற்பாடு செஞ்சிருக்காங்க. அதோட ஒர்க்கை இப்ப ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. சோ இந்த ஸ்கூல் பசங்க 1 கிலோமீட்டர் சுத்தி போக வேணாம். முக்கியமா நம்ம சிஎம் அவருடைய தொகுதியிலேயே இந்த விஷயத்தை செஞ்சிருக்காரு. இன்னைக்கு நம்ம சிஎம் நிறைய பேர் மீட் பண்ணிருக்காங்க. முக்கியமா ஆக்ஷன் கிங் அர்ஜுனை மீட் பண்ண போட்டோஸ் சோசியல் மீடியாஸ்ல சம வைரல். டைரக்டர்ஸ் யூனியன்ல உள்ள மெம்பர்ஸ் வெங்கட் பிரபு, பேரரசு, கே எஸ் ரவிக்குமார்னு நிறைய பேர் இன்னைக்கு சிஎம் விஜய் மீட் பண்ணிருக்காங்க.